friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா access modifiers in Java. ஜாவால நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல one of the main feature பாத்தீங்கன்னா encapsulation அப்படின்றது. இந்த encapsulation அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல variables and methods எல்லாம் இருக்கும். அதுல சில variables and சில methods நம்ம ஹைட் பண்ணனும். அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஹைட் பண்ணனும் அப்படினா அந்த கான்செப்ட் தான் encapsulation. ஒரு கிளாஸ்ல இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் மற்ற கிளாसेस ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அக்சஸ் பண்ண கூடாது. இந்த methods and variables ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் encapsulation. இந்த encapsulation எதுக்காக பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிக்காகவும் அதே போல ஒரு கிளாஸ்ல இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை மற்ற கிளாसेस ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது, சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஆக்சஸ் மாடிஃபையரில் 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைவேட். இந்த ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் அக்சஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த டைப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர். டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னா நீங்கள் ஆக்சஸ் மாடிஃபையர் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஜாவா டிஃபால்ட்டாக ஒரு மாடிஃபையரை அசைன் பண்ணும். அதுதான் டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க, மேபி தூரத்து சொந்த வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு ஹால் அந்த அளவுக்கு தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். மற்ற ஏரியாஸ்லாம் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். அது டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர். அதுக்கடுத்த ஆக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட். இந்த ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸை இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற கிளாஸஸ்லாம் அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அது சேம் பேக்கேஜாக இருக்கலாம், இல்லை அவுட் சைட் த பேக்கேஜாஸும் இருக்கலாம். இப்போ டிஃபால்ட் மாடிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா அது சேம் பேக்கேஜுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். பட் ப்ரொடெக்டட் சேம் பேக்கேஜ் ஆர் அவுட் சைட் த பேக்கேஜ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி திங் அந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், இன்ஹெரிட்டன்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஸ் தான், பட் பிளட் ரிலேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களோட சித்தப்பா சித்தி உங்கள் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கெலாம் போனோம்னா நம்ம தூரத்து சொந்தத்தை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஏரியாஸை நம்ம ஃபெசிலிட்டிஸ் அக்சஸ் பண்ணிக்கிடலாம். அதுதான் ப்ரொடெக்டடுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பப்ளிக். இந்த பப்ளிக் மாடிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிற எந்த கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிடலாம். அது சேம் பேக்கேஜில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் பப்ளிக். இப்போ பப்ளிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பப்ளிக் பார்க் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் யாருனாலும் அக்சஸ் பண்ணிக்கிடலாம். அதுதான் பப்ளிக் உரிய எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அக்சஸ் மாடிஃபையர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் மூலமாக ப்ரோக்ராமிங் எப்படி மெயினாக இப்போ ஜாவாவை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஐடி எக்ஸ்பீரியன்ஸோட. ஸோ அதனால் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும். ஆல்ரெடி இப்போ தான் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இன்னும் இன்டெப்த்தாக கான்செப்ட்ஸ் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு நம்ம சாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பிள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். ப்ரைவேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ளே தான் அக்சஸ் பண்ண முடியும். உங்களோட மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வித்தின் த கிளாஸ்க்குள்ளே தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ், இன்னொரு கிளாஸ் வித்தின் த பேக்கேஜுக்குள்ளே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர். ப்ரொடெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜுக்குள்ளே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் பேக்கேஜுக்குள்ளே இருந்தாலும் அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் அப்படின்றது எந்த பேக்கேஜில் இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணுன்ற மேண்டேட்ரி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் டேபிள் காலமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சஸ் மாடிஃபையர். இப்போ ப்ரைவேட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கிற முடியும், பேக்கேஜுக்குள்ளே அக்சஸ் பண்ண முடியாது, அவுட் சைட் த பேக்கேஜ் அக்சஸ் பண்ண முடியாது, ஈவன் தோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும். இது ப்ரைவேட். இப்போ டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம், வித்தின் த பேக்கேஜுக்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த பேக்கேஜ் அக்சஸ் பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும். அதே போல் மற்ற பேக்கேஜில் அக்சஸ் பண்ண முடியாது. இதே ப்ரொடெக்டட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம்,
வித்தின் த பேக்கேஜுக்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த பேக்கேஜும் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் த ப்ரொவைடட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இதே பப்ளிக் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் த கிளாஸ், வித்தின் த பேக்கேஜ், அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த பேக்கேஜ், அப்புறமா அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அக்ராஸ் த அப்ளிகேஷன் வந்து நான் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காம் டெக் டியூட்டர்ன்ற பேக்கேஜ் வந்து இருக்குது. இதில் வந்து நான் ஒரு புது பேக்கேஜ் ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ற பேக்கேஜுக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸ்க்குள்ள வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு ப்ரைவேட் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ப்ரைவேட் இன்டீஜர் அரே மார்க்ஸ். இது வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. இப்போ இங்கேயே நான் இனிஷியலைஸும் பண்ணிடுறேன், சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்காக இங்கே இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ப்ரைவேட் இதுதான் வந்து அக்சஸ் மாடிஃபையர். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்றது ஒரு அக்சஸ் மாடிஃபையர், ப்ரைவேட் அப்படின்றது ஒரு அக்சஸ் மாடிஃபையர். இப்போ வந்து அடுத்து ஒரு ப்ரைவேட் மெத்தட் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். அதோட மெத்தட் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெத்தட் டோட்டல் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போது, இப்போ இதில் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் எழுதுகிறேன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட் வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ டிஸ்பிளே பர்பஸ்க்காக ஒரு இன்னொரு சிசர்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம என்ன கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரைவேட் மெத்தட் இருக்குது. வித்தின் த கிளாஸ்க்குள்ளே இந்த மெத்தடை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். அவுட்புட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ். இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற எல்லா மார்க்ஸையும் வந்து நம்மளுக்கு டோட்டல் பண்ணி காமிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தது வந்து எப்படி வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிளை வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே அக்சஸ் பண்ணுறது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேக்கேஜுக்குள்ளேயே நான் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூட்டில் டாட் ஜாவா அப்படின்ற கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூட்டில் டாட் ஜாவா வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து மெயின் மெத்தட் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து நான் ஸ்டூடெண்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற டோட்டல் மார்க்ஸ்ன்ற மெத்தடை வந்து நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஏ வந்து எரர் த்ரோ பண்ணுது. அது என்ன எரர் வந்து பார்க்கலாம். The method total marks from the student type is not visible. இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து அந்த மெத்தடை வந்து நம்மளால பார்க்க முடியல, அக்சஸ் பண்ண முடியல. இதை தான் வந்து அக்சஸ் மாடிஃபையர். என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து இந்த மெத்தடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு, இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் நம்ம இன்னொரு கிளாஸில் அக்சஸ் பண்ணணும்னா இந்த ப்ரைவேட் அக்சஸ் மாடிஃபையரை நம்ம டிஃபால்ட்டாக மாற்றணும். டிஃபால்ட்டாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு அக்சஸ் மாடிஃபையருமே மென்ஷன் பண்ணலைன்னா அது டிஃபால்ட் மாடிஃபையர். ஜாவா வந்து டிஃபால்ட் மாடிஃபையரை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம டிஃபால்ட் மாடிஃபையராக மாற்றிட்டோம். இப்போ வந்து இந்த கிளாஸ்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் மாற்றினோடனே இங்கே இருக்கிற எரர் போயிடுச்சு. இப்போ என்னென்னா டிஃபால்ட் மாடிஃபையரை வந்து அந்த பேக்கேஜில் இருக்கிற இன்னொரு கிளாஸ்னால அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராமையும் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு சேம் அவுட்புட் தான் வரணும். ஏன்னா வந்து ப்ரோக்ராம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுற இடத்த தான் மாற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான், டோட்டல் மார்க்ஸ் 350 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் சாம்பிள் பார்த்தாச்சு, அடுத்து வந்து டிஃபால்ட் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பேக்கேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ காம் டெக் டியூட்டரில் வந்து இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்டாஃப்ன்ற பேக்கேஜுக்குள்ளே ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாஃப் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் எழுதுகிறேன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ள அகைன் நான் வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ஒரு சிஸ்டம் அவுட் போடுறேன். இங்கே வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். விசிபிலிட்டி பர்பஸ்க்காக இன்னொரு சிஸ்டம் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன எழுதியிருக்கோன்னா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா இப்போ வந்து காம் டெக் டியூட்டருக்குள்ளே 2 பேக்கேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ற பேக்கேஜ் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் பேக்கேஜுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து இந்த டோட்டல் மார்க்ஸ்ன்ற மெத்தட் இருக்குது. இதை வந்து ஸ்டாஃப் அப்படின்ற பேக்கேஜ்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா total marks from the student is not visible. இப்போ இந்த
இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கிற அந்த டோட்டல் மார்க்ஸ் மெத்தடை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன் ஆக்சஸ் பண்ண முடியலனா இது வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருந்து நம்ம அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூல் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெத்தடை வந்து நம்ம ப்ரொடெக்டட் அக்சஸ் மாடிஃபையராக மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை ப்ரொடெக்டடாக மாற்றணும். இப்போ நான் வந்து ப்ரொடெக்டடாக மாற்றிட்டேன். அடுத்து வந்து இந்த கிளாஸில் என்ன பண்ணணும்னா, அந்த மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அந்த கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இந்த கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருச்சு. இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டாக பண்ணாமல் ஸ்டாஃப் ஆப்ஜெக்டாக தான் நம்ம பண்ணணும். இப்போ ஸ்டாஃப் ஆப்ஜெக்டாக வந்து அதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாஃப்லேருந்து நான் வந்து அக்சஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்து போயிடுச்சு. நம்மளால் வந்து ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற அந்த ப்ரொடெக்டட் மெத்தடை வந்து ஸ்டாஃப்ன்ற கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் ஏன் அக்சஸ் பண்ண முடியும்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த மெத்தட் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னா, இந்த எந்தெந்த கிளாஸில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ அவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறோம்ல, அந்த இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணுற கிளாஸஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து இது வந்து ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையராக வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து இன்னொரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் டெக் டியூட்டரில் வந்து இன்னொரு பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த காலேஜ் அப்படின்ற பேக்கேஜில் வந்து ஒரு காலேஜ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். college.java. இப்போ இந்த கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸ்லேயும் வந்து நான் மெயின் மெத்தட் வந்து எழுதுகிறேன். இப்போ இந்த மெயின் மெத்தடில் அகைன் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சிஸ்அவுட் போடுறேன். இந்த சிஸ்அவுட்டில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸை வந்து நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வேற ஒரு பேக்கேஜ் இருக்கிறனால. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஸ்டில் இது வந்து அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்குது. அதே போல் எக்ஸ்டெண்டும் பண்ணலை. அப்போ இந்த கேஸில் என்ன பண்ணேன்னா, நான் வந்து இந்த மெத்தடை வந்து பப்ளிக் அப்படின்ற ஆக்சஸ் மாடிஃபையராக மாற்றிடுறேன். இப்போ பப்ளிக்னு மாற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸை போய் பார்க்கலாம். காலேஜ்னு போனால் அந்த எரர் வந்து போயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த மெத்தடோட ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து பப்ளிக்னு மாற்றிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் பப்ளிக்னு மாற்றிட்டிங்கன்னா அக்ராஸ் த அப்ளிகேஷனில் எந்த பேக்கேஜ் இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கிறலாம். அகைன் இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான். நம்ம லாஜிக் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலை. எந்த இடத்துலேருந்து அக்சஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் கவர் பண்ண நினச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைவேட்லேருந்து பார்த்தோம். ஒரு ப்ரைவேட்டை வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே தான் அக்சஸ் பண்ண முடியும். அது வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளே தான் அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் யூட்டில் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேருந்து டிஃபால்ட் மாடிஃபையரை வந்து அக்சஸ் பண்ணோம். டிஃபால்ட் மாடிஃபையர்னால் சேம் பேக்கேஜுக்குள்ளேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நம்ம ப்ரொடெக்டட் மெத்தடை இங்கேருந்து அக்சஸ் பண்ணோம். அடுத்து ஃபைனலாக என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா காலேஜ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். காலேஜ் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிற மெத்தடை வந்து பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர்னால டைரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், ஒன்றுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஜென்ரல் கைட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிளாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அது வந்து பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையராக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் இருக்கணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கணும். ஏன்னா வேரியபிள் வந்து மற்ற எந்த கிளாஸும் அக்சஸ் பண்ண விட்டுறக்கூடாது. அப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து மல்டி த்ரெடிங் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறப்ப டேட்டா வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெத்தட் எழுதுறது வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்டட் மெத்தடாவோ பப்ளிக் மெத்தடாவோ வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த யூஸ் கேசஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கவர் பண்ண வேண்டியது கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் வந்து நிறைய ப்ரோக்ராமிங் கண்டென்ட் வந்து நான் வந்து வீக் பை வீக் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.